ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் மேக்ஸ் 2.0 சீரிஸை வந்து நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீடியோஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அந்த ஸ்டடி பிளான் வீடியோ மட்டும் தான் நான் வந்து போட்டிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்றதுனால வந்து போட முடியல. வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க்குன்றதுனாலையும் போடல. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக வந்து இந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ நபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாகவே வந்து கேட்டிருந்தாரு. சார் என்ன சார் ஆச்சு, உங்களை நம்பி நோட்டு வேறு வாங்கிட்டு சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகேவா? சார் ஓகே. இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணி போட்டு வந்துடலாம். அதாவது எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக இந்த 500 சம்ஸை வந்து நான் வந்து கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கூட 2-3 வீடியோஸாக வந்து போடுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? ஓகேப்பா. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரீசனிங் பார்ட்லேருந்து ஒரு 5 கணக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a equal to z equal to 1, b equal to y equal to 2, c equal to x equal to 3 etc. எனில் எது தவறானது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா ஏ என்எம் இது மதிப்போ அதே தான் இசட். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது வந்து நம்ம சீரியல் நம்பர் பார்க்கும்போது 1வது வரும், இசட் வந்து பார்த்தீங்கன்னா 26வது வரும். ஓகே, இது ரெண்டுமே வந்து சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏவும் 1 தான், இசட்டும் 1 தான், பி வந்து 2 அப்படின்னா ஒய் தானே வரும், ஒய் வந்து 2, அப்புறம் வந்து பார்த்தோன்னா சி 3 அப்படின்னா இங்கே எக்ஸ் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அப்படின்னா என்னத்த அப்படின்னா மொத்தமாக நமக்கு 26 எழுத்து இருக்கா, அதை நம்ம சரிபாதியாக பிரிச்சுன்னா 13 13. ஸோ 13 இந்த ஆர்டர்லையும் 13 வந்து பார்த்தா ரிவர்ஸ் ஆர்டர்லையும் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தோன்னா ஏ சிடி இஎஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் மொத்தம் 13 வரணும். அப்புறம் வந்து என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஓகே, இப்போ நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வந்துச்சுங்களா? இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஏவும் இசட்டும் 1 தான். பாருங்கள், பியும் ஒய்யும் 2 தான், சியும் எக்ஸும் 3 தான். இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்க மெத்தடை பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, எம் இஸ் ஈக்குவல் டு என். எம் எவ்வளோ 13, என் எவ்வளோ 13. அப்போ ரெண்டுமே சமம் தான். அப்போ ஏ வராது. ஓகே, ஏ கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ஏ தவறானது கிடையாது. அடுத்தது பி பாருங்கள், பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எம் ப்ளஸ் என். எம் ப்ளஸ்னா எம் வந்து 13, என் வந்து 13. அதுவும் எல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குன்னா எல் வந்து 12 ப்ளஸ் ஓ வந்து 12 ப்ளஸ் ஏ வந்து 1 இசட் 1 அப்போ 13 ப்ளஸ் 13 26 ஈக்குவல் டு 12 12 24 ஒரு 2 26. அப்போ இதுவும் சமமாக தான் இருக்குது. அப்போ இதுவும் வராது. ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. அவங்க தவறானது கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி. ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் 1, ஏ வந்து 1ங்களா, ப்ளஸ் பி வந்து 2 ப்ளஸ் சி வந்து 3 ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 2, இசட் வந்து 1. அப்போ சேர்த்தோம் அப்படின்னா 6 ஈக்குவல் டு 6. அப்போ இதுவுமே சமமாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ டி எப்படி வரும்ன்றது நம்ம வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸாமில் ட்ரை பண்ண அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா 3 வரலனாலே 4வது தான் வரப்போகுதுன்றது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இஜிஜே ஈன்றது பார்த்தீங்கன்னா என்ன வரும், இதில் பாருங்கள், இ வந்து 5, அப்புறம் காமா ஜே எவ்வளோ, ஜி எவ்வளோ, ஜி 7. அடுத்து ஜே வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ 5 7 10 அப்படின்றது பார்த்தீங்கன்னா பகாயங்களாம். 5 7 பகாயங்களாம், 10 என்பது பகாயன் கிடையாது. அப்போ இதுதான் தவறானது. அப்போ இதான் வரும். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. அடுத்தது 5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது முழு எண்ணாக மாறும். ஓகே, இது கூட எந்த பின்னத்தை கூட்டினா முழு எண்ணாக மாறும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கீழே இருக்கிறது மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 40 வரும். ஆனால் எல்லாத்துக்குமே 40 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த எளிய பின்னத்தை, இந்த கலவை பின்னத்தை வந்து நம்ம வந்து எளிய பின்னமாக மாற்றணும். ஓகேவா? எளிய பின்னமாக மாற்றணும் அப்படின்னா இப்போ 5 3/4
ப்ளஸ் எல்லாத்தையும் கூட தான் சொல்லியிருக்காங்க 4 4/5 ப்ளஸ் 7 3/8. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் பண்ணால் 4 5 20 23/4 ப்ளஸ் 4 5 20 24/5 ப்ளஸ் 8 56 56 3 59/8. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் வேணும் கீழே நம்பருக்கு மட்டும் 4 5 8 4 போட்டிங்கன்னா 1 4 4 5 4 8 இதுக்கப்புறம் வராது 2 10 5 40. அப்போ 40 என்ன வரும் அப்படின்னா கீழே 40 வரணும். மேலே பார்த்தீங்கன்னா என்ன வரும் கீழே 4 10ஆல் பெருக்கணும். அப்போது 230 10 23 10 230 ப்ளஸ் 5 வந்து பார்த்தா 4ஆல் பெருக்கணும் 8 40. அப்போ மேலே 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8 16 6 1 4 32க்கு 2 4 32க்கு 2 மீதி என்ன வரும் 3 8 16 3 19 ப்ளஸ் 8 10ஆல் 5ஆல் பெருக்குன்னா 8 5 40 வரும். மேலே 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 9 45க்கு 5 மீதி 4 5 25 4 29 295. இப்போ கூட்டினா 200 200 400 495 ஒரு 5 500 525 625 625 ஒரு 7 கூட்டினோம் அப்படின்னா 625 7 கம்மி பண்ண அப்படின்னா 8 கம்மி பண்ணோம். சாரி 8 கம்மி பண்ணோம் அப்படின்னா 717 717/40. ஓகேவா? இது கூட எந்த பின்னத்தை கூட்டினா முழுமையாகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 40ஆல் அடிபடுற மாதிரியான ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 717 கூட 1 கூட்டினா 718 வந்துடும். அப்போ அது வராது. 702 கூட்டினா 719 வரும். அது வராது. 717 கூட 4 கூட்டினா அப்படின்னா 721 வந்துடும். அதுவும் 40ஆல் வகுப்படாது. அப்போது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் நம்ம கூட்டினோம் அப்படின்னா அப்புறம் கீழே 40 மேலே 717 ப்ளஸ் 3 சேர்த்தா 720/40 0 0 1 4 8 32 அப்போ வருது. அப்போ நம்ம 3/40 வந்து கூட்டினா தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு எண்ணாக மாறும். ஓகேவா? ஸோ 18 ஒரு முழு எண்ணாக வந்துச்சு. மீதி எல்லாம் பாயிண்ட் வராமல் இருக்கும். அதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கணக்கு. ஸோ இந்த கணக்கு பாருங்க. இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஓகேவா? அதாவது 2 முறை வந்து ஒரு பகடை என்ன பண்ணுறாங்கன்னா உருட்டுறாங்க. அப்படி உருட்டும் போது அந்த பகடை இருக்கக்கூடிய விழுந்த எண்ணுடைய கூடுதல் வந்து பார்த்தோன்னா ஒரு பகா எண்ணாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிகழ்தகவு என்ன? ஓகேவா? ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுது. இருமுறைனாலே அது எத்தனை வாய்ப்புகள் அப்படின்னா மொத்தம் 36 வாய்ப்பு வரும். ஓகே, எத்தனை வாய்ப்பு? 36 வாய்ப்பு. அதில் பகா எண் வந்து கூடுதல் வந்து பார்த்தோன்னா பகா எண்ணாக இருக்கும். ஓகேவா? இப்போ 1 1 கூட்டினா 2 அது ஒரு பகா எண் தான். அப்புறம் 1 2 கூட்டினா 1 1 கூட்டினா 2 1 2 கூட்டினா 3 அதுவும் ஒரு பகா எண் தான். 1 3 கூட 4 4 பகா எண் கிடையாது. 1 4 5 இது ஒரு பகா எண். அப்புறம் 1 5 வராது. 1 6 7ன்றது ஒரு பகா எண். அடுத்து 2 1 3 2 3 5 அப்புறம் 2 5 7 இது வரும். அப்புறம் வந்து 3 2 வரும். 3 4 வரும். 8 3 6 9 வரும். அது வராது. 4 1 வரும். 4 3 வரும். 4 6 வராது. 4 5 9 4 6 10 இது வராது. அப்புறம் 5 5 2 வரும். 5 4 5 6 வரும். ஏன்னா 11 வராது. 6 1 வரும். 6 5 வரும். ஓகேவா? மொத்தம் எத்தனைக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மொத்தம் 15 வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை வரும்? 15 வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மொத்த வாய்ப்பு 36. அதில் 15 வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் வந்து பகா என்ன இருக்கும்? அப்போ 15 இருக்கா பாருங்க, அது ஒரு கேன்சல் ஆப்ஷன் சிப்பா. அவ்வளோதான். அடுத்த கணக்கு. ஸோ இது என்ன சார்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது நம்ம வந்து ஒரு வாட்டி எழுதி போகிறதுக்கு வந்து டைம் ஒன்று நானே போட்டோம். அது எதுனா ஒரு பகடை 1 வரும்போது இன்னொரு பகடை 1, ஒரு பகடை 2 வரும்போது இன்னொரு பகடை 2 அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? அடுத்தது
இந்த கணக்கு பாருங்க. பீட் என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் YVZG என எழுதினால் மைல்டு என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதலாம்? இப்போ பீட் ஆக்சுவலாக இந்த மாதிரி கணக்கு நம்ம வந்து இந்த சீரீஸே வந்து பார்த்துருக்கோம். ஓகே, அப்போது பீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 26 வார்த்தை வந்து ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா 13 அந்த ஃபஸ்ட்டு 13 இந்த ஆர்டர்லையும் அடுத்த 13 ரிவர்ஸ் ஆலையும் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ABCDன்றத இங்கே Z. ஓகே, இங்கே வந்து பார்த்தா ZYயா, இங்கே ஏக்கு ரெண்டாவது எழுத்து வந்து பார்த்தோன்னா பியா, அதேமாதிரி இங்கே வந்து இங்கே ரெண்டாவது எழுத்து வந்து பார்த்தோன்னா ஒய். இங்கே பாருங்கள் ABCDE வரும் VWX. பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சாவது எழுத்து இ, இங்கே அஞ்சாவது எழுத்து பி. அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எம் என்ன வரும்? இங்கே எம் இருக்கும், இங்கே என் இருக்கும். எம்முக்கு வந்து என். ஓகே, அப்போது ஏவும் வராது, சியும் வராது, ஏன்னா ஃபஸ்ட்டு ஓ வந்திருக்கு. ஓகேவா? அப்போது நம்ம ரெண்டாவது வார்த்தையை கண்டுபிடிச்சாலே போதும், கண்டுபிடிச்சேன் எது வரும்ன்றத. ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட் எழுத்து என்ன தெரியும், ரெண்டாவது எழுத்து ஓவா ஆறான்றதான் நம்ம இங்கே வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஐக்கு நேராக எது வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஐக்கு நேராக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ABCDEF HI JKLMNOPQRSTUVW XYZ. இப்போ ஐந்து எத்தனை எழுத்து? 1 2 3 4 5 6 7 8 9 எழுத்து. அப்போ இங்கே 9 எழுத்து பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 எழுத்து ஆர். அப்போ NROW தான் ஆன்சர். இது வராது. ஓகே, நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா நம்பரும் நம்ம எல்லா எழுத்தும் கண்டுபிடிக்கின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? அவங்க என்னென்னா 2 எழுத்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சா நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு என். ஓகே, அதை வச்சு நம்ம 2 ஒன்று பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து ஓவா ஆறான டவுட் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் கண்டுபிடிச்சோம், 6 தான் வருது. அப்போ ஓ வராது. இதுக்கப்புறம் நம்ம 2 கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம டைமை வந்து சேவ் பண்ணணும். ஓகேவா? எடுத்தோன்னே எல்லாத்தையும் ஆன்சர் போட்டு வந்து ஆப்ஷனை வந்து செக் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்த கணக்கு, லாஸ்ட் கணக்கு பார்க்கலாம். மேலே உள்ள தொடரில் உள்ள உறுப்புகளின் எந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும் எந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் வரக்கூடிய மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையை காண்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா உறுப்புக்கு ஒரு உறுப்பு இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஒரு அது அந்த வந்து மெய்யெழுத்தாக இருக்கும். அந்த லெட்டர் வந்து பார்த்தோன்னா இப்போ பின்றது ஒரு மெய்யெழுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து இருக்கும். AOEAEIOU இதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் 1 2 3 நம்பர் வரணும். இந்த மாதிரி வரணும். மெய்யெழுத்துக்கு எண்ணிக்கை கேட்குறேன். இப்போ பாருங்கள், எம்முக்கு அடுத்தது எம் வராது, ஏன்னா முன்னாடி நம்பர் இல்லை. அடுத்து இஎஃப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அப்போது உயிரெழுத்து எங்கெல்லாம் இருக்குன்றத பாருங்கள். ஈக்கு அப்புறம் டாலர் வந்திருக்கு, அப்போ இது வராது. இங்கே பாருங்கள், எம் வராது, இ வராது, எஸ் வராது, டா வராது, பி வராது. இங்கே வரலாம் ஏகே. இது பாருங்கள், AK7. ஓகேவா? ஏன்னா கேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஏன்ற ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு, அதை தொடர்ந்து வந்து 7ன்ற ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்போ இது வரும் 1. அப்புறம் பாருங்கள் 90UDIN4%FH2A8W. வேற எந்த நம்பரும் வரல. எப்படி பார்த்தாலும் அது வரல. NROW. அப்புறம் IN4 பாருங்க. அதோ இருக்கு IN. ஏன்னா ஐன்றது ஒரு உயிரெழுத்து தான், அது வந்து என்னது மெய் எழுத்து. மெய் எழுத்து தொடர்ந்து 4 நம்பர் வந்திருக்கு. அப்போ 1 2 மொத்தம் 2 முறை இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மேக்ஸ் 2.0 ரீசனிங் பார்ட்லேருந்து ஒரு 5 கணக்கு வந்து பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோ பற்றியில் 5 கணக்கு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.